நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு இந்த பர்த்டே மந்த்துக்குலாம் என்ன பேக் கேஸ் குத்துதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க பர்த்டே மந்த் எதுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்குன்றதையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜனவரியில பாத்தீங்கன்னா சின்சான் பேக் கேஸ் தான். சின்சான் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அடுத்தது பாத்தீங்கன்னா டோரேமான். பிப்ரவரிக்கு உங்களுக்கு டோரேமான் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு கோல்டன் பேக் கேஸ் தான். உங்களுக்கு கோல்டன் பேக் கேஸ் பிடிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு பாத்தீங்கன்னா நரோட்டோ தான் வந்திருக்கு. நரோட்டோ நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மே மாசம் பாத்தீங்கன்னா மைட்டி ராஜு. இந்த மைட்டி ராஜுலாம் நான் சின்ன வயசுல பாத்துக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூன்ல பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் தாங்கிறாங்க. நிஞ்சா பவர் ரேஞ்சர்ஸ். இதெல்லாம் நான் ஓல்டு கார்ட்டூன் நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப குட்டியா இருக்கு சொல்ல பாத்துக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல அவெஞ்சர்ஸ் தாங்க. அவெஞ்சர்ஸ் வந்து ஹாலிவுட் கார்ட்டூன். அதுவும் நல்லா தான் இருக்கும் பாக்கிறதுக்கு. அதுல உங்களுக்கு யார் பிடிக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தாங்க. ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா பென்டன் தாங்கிறாரு. பென்டன் பேக் கேஸ் தான். பென்டன் நீங்க பாப்பீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா கோகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கோகு அதெல்லாம் நான் அவ்வளவு பார்க்க மாட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மிக்கி மவுஸ் தாங்கிறாரு. நான் மிக்கி மவுஸ்லாம் சின்ன வயசுல விரும்பி பார்ப்பேன் அதெல்லாம். அடுத்தது நவம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி தாங்கிறாங்க. டாம் அண்ட் ஜெரிலாம் நல்லா இருக்கும். அது காமெடியா இருக்கும் கார்ட்டூனே பார்க்கிறதுக்கு. லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சோட்டா பீம் தாங்கிறாரு. சோட்டா பீம் இப்போ வரையும் நான் ஃபேமஸா பார்த்துன்னு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோட்டா பீம்லாம். இதுல உங்களோட பர்த்டே மந்த் எதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. ஒரு லைக் ஆச்சு பண்ணிட்டு பாருங்க.